Good morning student. இப்போ நம்ம பார்க்க போறது exercise 3.1 உடைய continuation part இப்போ பார்க்க போறோம். So இப்போ third problem பார்க்க போறோம். Questions பாருங்க. If alpha, beta, gamma are the roots of the cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are 2 alpha, 2 beta, 2 gamma, subdivision 2, 1 by alpha, 1 by beta, 1 by gamma, subdivision 3, minus alpha, minus beta, minus gamma. அதாவது இப்போ பாருங்க ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. சரிங்களா? அப்போ கியூபிக் ஈக்குவேஷன்ஸும் எனக்கு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஃபார்ம் ஏ கியூபிக், இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஃபார்ம் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர். ஸோ இப்போ இந்த சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 சப்டிவிஷனுமே ரூட்ஸ் இருக்குது. இந்த ரூட்ஸுக்கு நம்ம இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். 3 ரூட்ஸ் இருக்கிறதுனால கியூபிக் ஈக்குவேஷன். இதே 2 ரூட்ஸ் இருந்தால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? 1 ரூட் இருந்தால் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ எத்தனை ரூட் இருக்கோ அத்தனை ரூட்டுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கிவன் கண்டிஷன் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ இங்கே கிவன் கண்டிஷன் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதான் வந்து given condition. சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்த கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ லெட் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு கிவன் கண்டிஷனை எடுத்து எழுதிக்கிட்டேன். இதிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா, இப்போ ஏபிசியோட வேல்யூ எடுத்து எழுதுகிறேன். எக்ஸ் கியூபோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ. அப்போ எக்ஸ் கியூபோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1. அந்த 1 வந்து இங்கே ஏன்னு எடுத்துட்டேன். ஏ ஈக்குவல் டு 1. அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 2. அப்போ பி ஈக்குவல் டு தட் மீன்ஸ் 2ன்னு வரணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 3. ஸோ சி ஈக்குவல் டு இங்கே 3. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸோடைய நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 4. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ சம்மேஷன் 1னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ அப்போ என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதான் ஃபார்முலா. பியோடைய ஆன்சர் வந்து இங்கே வந்து பியோடைய ஆன்சர் வந்து 2. சரிங்களா? பி ஈக்குவல் டு இங்கே 2ன்னு வரணும். அப்போ 2. ஏவோடைய ஆன்சர் வந்து 1. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு -2 தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ சம்மேஷன் 2 கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் 2னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. இதான் அதனுடைய ஃபார்முலா. இப்போ சி பை ஏனா சியோடைய ஆன்சர் வந்து 3. சி ஈக்குவல் டு 3. அதுக்கடுத்து ஏவோடைய வேல்யூ வந்து 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக 1. அப்போ 3/1ங்கிறது 3ன்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபா பீட்டா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுறேன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3ன்னு எழுதுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சம்மேஷன் 3. சம்மேஷன் 3னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. மைனஸ் டி பை ஏ. இப்போ டியோடைய வேல்யூ இங்கே வந்து 4. அதேமாதிரி ஏவோடைய வேல்யூ வந்து 1. அப்போ -4/1னா -4 தான். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு -4. சரியா? ஸோ அப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு -2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதேமாதிரி ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு -4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. ஸோ இப்போ வந்து கிவன் ரூட்ஸ்க்கு இப்போ சப்டிவிஷன் 1ல் ரூட் கொடுத்துருக்காங்க. அந்த ரூட்டுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அப்போ 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமானா இப்போ வந்து சம்மேஷன் 1 அதாவது 2 ஆல்ஃபா இப்போ எல்லா ரூட்டுமே ஆட் பண்ணிக்கணும். 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா 2 காமனாக இருக்குது. அப்போ அந்த 2வை வெளில எடுத்துனா 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு கிடைக்கும். ஸோ
2 into that means 2 into alpha plus beta plus gamma ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இதிலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோடைய ஆன்சர் நமக்கு தெரியும் -2. ஸோ அந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 into -2 நமக்கு ஆன்சர் வந்து summation1 equal to -4ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு summation2 கால்குலேட் பண்ணோம். summation2னா that means 2 alpha into 2 beta plus 2 beta into 2 gamma plus 2 gamma into 2 alpha equal to இப்போ இதிலேருந்து மல்டிப்ளை பண்ணால் 4 ஆல்ஃபா பீட்டா 4 இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா வந்து நமக்கு 4 ஆல்ஃபா பீட்டா. அதேமாதிரி 2 பீட்டா இன்ட்டு 2 காமாங்கிறது 4 பீட்டா காமா. அதேமாதிரி 2 காமா இன்ட்டு 2 ஆல்ஃபாங்கிறது 4 காமா ஆல்ஃபா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், இதில் எல்லா டேர்ம்லுமே 4 காமனாக இருக்குது. ஸோ இப்போ 4 வெளில எடுத்துன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஸோ 4 into alpha beta plus beta gamma plus gamma alpha வந்து 3. ஸோ 4 3s are அப்போ வந்து நமக்கு 12ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ 4 3s are 12. அப்போ summation2 உடைய ஆன்சர் வந்து நமக்கு வந்து 12. summation2 equal to 12. அடுத்து summation3. summation3ங்கிறது product of the roots 2 alpha 2 beta 2 gamma equal to that means 2 2s are 4 4 2s are 8 8 alpha beta gamma equal to அதாவது alpha beta gamma உடைய ஆன்சர் வந்து -4. ஸோ அப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து -32 தான் நமக்கு ஆன்சர். summation3 equal to -32. ஸோ இப்போ வந்து என்ன செய்யறேன்னா cubic equation ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ cubic equationோட ஜென்ரல் ஃபார்மேட் நமக்கு தெரியும். அதோட ஜென்ரல் ஃபார்மேட் x³ minus summation1 x square plus summation2x minus summation3 equal to 0. இதான் அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட். இப்போ summation1 உடைய வேல்யூ, summation2 உடைய வேல்யூ, summation3 உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா x³ minus summation1 உடைய வேல்யூ வந்து -4. ஸோ -4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு summation2 உடைய ஆன்சர் வந்து 12. அதேமாதிரி summation3 உடைய ஆன்சர் வந்து -32. ஏற்கனவே அங்கே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, summation3க்கு ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யறனா x³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 4x² ப்ளஸ் 12x ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இதான் நம்மளுடைய ரெக்வயர்டு கியூபிக் ஈக்குவேஷன்ஸ். புரியுதுங்களா? இப்போ 3 ரூட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து ஆல்ஃபா சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது summation1 இந்த ஈக்குவேஷன் தான் கியூபிக் ஃபார்ம் த ரூட்ஸ் கொடுத்து ஃபார்ம் த கியூபிக் ஈக்குவேஷன் கேட்டால் இதான் ஃபார்முலா. இதான் வந்து x³ minus summation1 x² plus summation2x minus summation3 equal to 0. இதுலேருந்து summation1 summation2 summation3 கால்குலேட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ரெக்வயர்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட்டு subdivision 2. இப்போ subdivision 2 பார்த்தோன்னா 1/alpha 1/beta 1/gamma. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதான் வந்து நம்மளுடைய கிவன் ரூட்ஸ். இப்போ இந்த கிவன் ரூட்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்னா ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு summation1 நமக்கு கியூபிக் ஈக்குவேஷனோடைய ஃபார்மேட் தெரியும். தான் கியூபிக் ஈக்குவேஷனோடைய ஃபார்மேட் x³ minus summation1 x². அதே மாதிரி ப்ளஸ் summation2x minus summation3 equal to 0. இதான் கியூபிக் ஈக்குவேஷனோடைய ஜென்ரல் ஃபார்மேட். அப்போ summation1னா அப்போ sum of the roots 1/alpha plus 1/beta plus 1/gamma. இதுதான் summation1 equal to இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமா எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா எல்சிஎம் எடுக்கும்போது இப்போ 1/ஆல்ஃபாவில் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டரில் பீட்டா காமா இல்லை. அப்போ அந்த பீட்டா காமா நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பீட்டா காமா ப்ளஸ் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அதே மாதிரி இங்கே செகண்ட் டேர்மில் பீட்டா மட்டும்தான் இருக்குது, ஆல்ஃபாவும் காமாவும் இல்லை. அப்போ அந்த ஆல்ஃபா காமா எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு தேர்ட் டேர்மில் ப்ளஸ் இங்கே காமா மட்டும்தான் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இல்லை. அப்போ ஆல்ஃபா பீட்டாவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நான் எப்படி எடுத்துகிறேன்னா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா காமா. ஏன்னா டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமா எல்சிஎம் எடுத்துனா நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறனா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபாவுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதாவது
அதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமாவுடைய ஆன்சர் வந்து 3. அதேமாதிரி ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய ஆன்சர் வந்து -4. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ சம்மேஷன் 1உடைய ஆன்சர் வந்து -3/4 தான் அதனுடைய வேல்யூ. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்னா சம்மேஷன் 2 கால்குலேட் பண்ண போகிறோம். சம்மேஷன் 2னா இப்போ ரெண்டு ரூட்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1/α × 1/β ப்ளஸ் 1/β × 1/γ ப்ளஸ் 1/γ × 1/α. ஸோ ரெண்டு ரூட்டாக மல்டிப்ளை பண்ணி இப்போ ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஈக்குவல் டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா இப்போ வந்து ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது 1/α 1/βங்கிறது 1/α ப்ளஸ் 1/β 1/γ 1/βγ ப்ளஸ் 1/γ 1/α 1/γ எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ வந்து டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமா எல்சிஎம் எடுக்கிறேன். டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமா தான் எல்சிஎம். அப்போ டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமா வரும்போது அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகுனா இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான் இருக்குது, காமா இல்லை. அந்த காமாவை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு காமா வந்துடும். அதேமாதிரி செகண்ட் டேர்மில் பாருங்கள் 1/β காமானா இங்கே பீட்டா காமா தான் இருக்குது, ஆல்ஃபா இல்லை. அப்போ அந்த ஆல்ஃபா எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணிக்கணும், நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதேமாதிரி தேர்ட் டேர்மில் பார்த்தோன்னா 1/γ இங்கே காமா ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது, பீட்டா இல்லை. அப்போ அந்த பீட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு தேர்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பை ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ இங்கே வந்து வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பை ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுடைய ஆன்சர் வந்து -2. அதேமாதிரி ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய ஆன்சர் வந்து -4. சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் என்ன ஆகுனா கேன்சல் ஆகிடும். கேன்சலேஷன் 2/4 டிவைட் பண்ணனா அது கேன்சல் பண்ணனா என்ன ஆகுனா 1/2. இதான் சம்மேஷன் 2 உடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறது சம்மேஷன் 3. ஸோ சம்மேஷன் 3னா இப்போ 3 ரூட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் சம்மேஷன் 3. 1/α 1/β 1/γ ஈக்குவல் டு 1/α பீட்டா காமா. ஸோ அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய ஆன்சர் வந்து வேல்யூ வந்து -4. அப்போ நமக்கு வேல்யூ ஆன்சர் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு -1/4 வந்துடும். சரிங்களா? அப்போ சம்மேஷன் 1 கால்குலேட் பண்ணியாச்சு, சம்மேஷன் 2 கால்குலேட் பண்ணியாச்சு, சம்மேஷன் 3 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா கியூபிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் எடுத்து எழுதுகிறேன். அதாவது x³ மைனஸ் சம்மேஷன் x² ப்ளஸ் சம்மேஷன் 2x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. இதுதான் கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட். அப்போ இதில் எட்டுன்னு வந்து நம்ம சம்மேஷன் 1உடைய வேல்யூ, சம்மேஷன் 2உடைய வேல்யூ, சம்மேஷன் 3உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும் x³. ஸோ சம்மேஷன் 1உடைய ஆன்சர் வந்து -3/4. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, சம்மேஷன் 1லேயே மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/4 x². அதுமாதிரி சம்மேஷன் 2உடைய ஆன்சர் வந்து 1/2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, 1/2x. சம்மேஷன் 3உடைய ஆன்சர் வந்து -1/4. ஸோ ஏற்கனவே இங்கேயும் மைனஸ் இருக்குது, இதுவும் ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/4. எப்பயுமே ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் நம்பர் இருக்கக்கூடாது, நியூமரேட்டரில் மட்டும் தான் நம்பர்ஸ் இருக்கணும். டினாமினேட்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி தரணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது அப்போ என்ன செய்யணும், இங்கே வந்து 4ஆல் த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். நியூமரேட்டரில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை போத் சைட் பை 4. ஸோ ரெண்டு சைடுமே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எப்படி மாறுனா 4x³ மாறும். செகண்ட் டேர்ம் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4ம் கேன்சல் ஆகிட்டு 3x² வரும். தேர்ட் டேர்ம் வந்து 4/2னா 2x வந்துடும். இங்கே 4 லாஸ்ட் டேர்மில் 4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஈக்குவல் டு 0. இதான் நம்மளுடைய ரெக்வயர்டு ஈக்குவேஷன். 4x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதான் நம்மளுடைய நம்ம ஃபைண்ட் அப் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன்ஸ். அப்போ 3 ரூட்ஸ் கொடுத்து கியூபிக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து இதுதான், x³ மைனஸ் சம்மேஷன் 1 x² ப்ளஸ் சம்மேஷன் 2x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. நீங்கள் என்ன செய்யணும்னா சம்மேஷன் 1 கால்குலேட் பண்ணணும், சம்மேஷன் 2 கால்குலேட் பண்ணணும், சம்மேஷன் 3 கால்குலேட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் பாருங்கள்,
இப்போ தேர்ட் சப்டிஷனில் 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஆல்ஃபா, மைனஸ் பீட்டா, மைனஸ் காமான்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரூட்ஸ்க்கான ஈக்குவேஷன் இப்போ நம்ம ஃபைண்ட் அப் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கிறோம். சம்மேஷன் 1னா 3 ரூட்ஸுமே ஆட் பண்ணிக்கிறோம். மைனஸ் ஆல்ஃபா, மைனஸ் பீட்டா, மைனஸ் காமா. ஸோ மைனஸை வெளில எடுத்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. சரியா? ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமானா நமக்கு என்ன வரும்னா -2 வரும். அதுக்கடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ நமக்கு சம்மேஷன் 1 ஈக்குவல் டு +2. நெக்ஸ்ட் வந்து சம்மேஷன் 2. இப்போ சம்மேஷன் 2 என்ன எப்படின்னா ரெண்டு ரூட்டாக எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா ப்ளஸ் மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா ப்ளஸ் மைனஸ் காமா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா. சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா ஸோ ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து 3. இப்போ சம்மேஷன் 2 ஈக்குவல் டு 3. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சம்மேஷன் 3. சம்மேஷன் 3னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். எல்லா ரூட்டுமே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். அப்போ மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு -4. ஏற்கனவே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ நமக்கு சம்மேஷன் 3 ஈக்குவல் டு +4ன்னு வரணும். சரிங்களா? ஸோ அப்போ சம்மேஷன் 1 கால்குலேட் பண்ணியாச்சு, சம்மேஷன் 2 கால்குலேட் பண்ணியாச்சு, சம்மேஷன் 3 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேட் இதான். x³ மைனஸ், அதாவது கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேட் இதான். x³ மைனஸ் சம்மேஷன் 1 x² ப்ளஸ் சம்மேஷன் 2x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோன்னா சம்மேஷன் 1உடைய ஆன்சர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். சம்மேஷன் 1 வந்து +2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ x³ மைனஸ் 2x². அதுக்கடுத்து சம்மேஷன் 2 வந்து 3x. அதுக்கடுத்து சம்மேஷன் 3 வந்து 4. சரிங்களா? அப்போ x³ மைனஸ் 2x² ப்ளஸ் 3x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து உங்களுடைய ரெக்வயர்டு ஈக்குவேஷன்ஸ். அப்போ வந்து நமக்கு ரூட்டு கொடுத்து 3 ரூட்ஸு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆன்சர் கேட்டாங்கன்னா அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து இந்த சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸில் கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது, இதில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்மேட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். x³ மைனஸ் சம்மேஷன் 1 x² ப்ளஸ் சம்மேஷன் 2x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. அதேமாதிரி சம்மேஷன் 1னா என்ன, சம்மேஷன் 2னா என்ன, சம்மேஷன் 3னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சம்மேஷன் 1னா எல்லா ரூட்டையுமே ஆட் பண்ணணும். சம்மேஷன் 2னா ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சம்மேஷன் 3னா 3 ரூட்ஸுமே மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுதான் சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th ப்ராப்ளம். சால்வ் த ஈக்குவேஷன் 3x³ மைனஸ் 16x² plus 23x minus 6 equal to 0 if the product of two root is 1. So இங்க question பாருங்க. Solve the equations if the product of two root is 1. So இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. சால்வ் த ஈக்குவேஷனை என்ன செய்யணும்னா ரூட் கண்டுபிடிக்கணும், எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சால்வ்னாலே வி ஃபைண்ட் அவுட் தி ரூட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கடுத்து இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட் இஸ் 1. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 2 ரூட்டை ப்ராடக்ட் பண்ணால் அதனுடைய ஆன்சர் வந்து 1ன்னு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரூட்டை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கணும். அதாவது லெட் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் 3x³ மைனஸ் 16x² ப்ளஸ் 23x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த கிவன் ஈக்குவேஷனோட ரூட் வந்து இதுதான் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யறேன்னா ஏபிசியோடைய வேல்யூ எடுத்துக்கிறேன். x³ உடைய கோஎஃபிஷியன்ட் a,
a equal to 3. அதுக்கடுத்து x ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் வந்து -16, அது வந்து bன்னு எடுத்துக்கிட்டேன். b equal to -16. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு x உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து cன்னு எடுத்துக்கணும். x உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 23, அது வந்து cன்னு எடுத்துக்கணும். c equal to 23. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வந்து d equal to -6. அப்போ a equal to 3, b equal to -16, c equal to 23, d equal to -6. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிவன் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட் இஸ் 1. ஸோ ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 2 ரூட் எடுத்துக்கிட்டேன். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இதுலேருந்து சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கிறேன். சம்மேஷன் 1, ஸோ அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதனுடைய ஃபார்மில் வந்து -b/a. -b/aனா இங்கே b உடைய வேல்யூ வந்து -16 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி a உடைய வேல்யூ வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஏற்கனவே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 16/3. இதுதான் சம்மேஷன் 1 ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் therefore alpha plus beta plus gamma equal to 16/3. அதுக்கு அடுத்த ஸ்டெப் இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் சம்மேஷன் 2 ஆல்ஃபா பீட்டா ரெண்டு ரூட்டாக எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு அதனுடைய ஃபார்முலா c/a. c/aனா c-ஓடைய வேல்யூ 23, a-ஓடைய வேல்யூ வந்து 3. ஸோ அப்படின்னா 23/3. சரிங்களா? அப்போ ஆல்ஃபா பீட்டா plus beta gamma plus gamma alpha equal to 23/3. This is equation number 2. அதுக்கடுத்து summation 3 na alpha beta gamma equal to minus d/a. So minus d/a na, so d உடைய வேல்யூ வந்து உனக்கு -6, a உடைய வேல்யூ வந்து 3. சரிங்களா? ஸோ ஏற்கனவே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 6/3னா அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 2. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா சப்ஸ்டியூட் ஆல்ஃபா பீட்டா காமா இன் 3. இப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1, ஏன்னா கிவன் கண்டிஷனில் ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரூட் ஈக்குவல் டு 1, அதனால் 2 ரூட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 3 தான் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ல் போயிட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறினா 1 இன்ட்டு காமா ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யறேன்னா காமா ஈக்குவல் டு 1 இன்ட்டு காமா, அப்போ காமா ஈக்குவல் டு 2. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு காமா ஈக்குவல் டு 2, அதாவது இந்த காமாவோடைய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 இதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 16/3. ஸோ அப்போ இங்கே காமாவோடைய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 16/3. இதிலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 16/3. இந்த 2 வந்து ப்ளஸ் 2 இந்த ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா -2 மாறிடும். அப்போ இந்த 3 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு தட் மீன்ஸ் 16 - 6/3. சரியா? ஸோ அப்படின்னா 10 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 10/3. நெக்ஸ்ட்டு ஸோ இதிலேருந்து பீட்டாவுடைய வேல்யூ பீட்டா ஈக்குவல் டு 10/3 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1ல் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ வந்து 10/3 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஆல்ஃபா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண அப்போ ஆல்ஃபா இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 10 - 3 ஆல்ஃபா/3 ஈக்குவல் டு 1. ஸோ இதிலிருந்து ஆல்ஃபா இன்ட்டு 10 - 3 ஆல்ஃபா, இந்த 3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 3. ஸோ 10 ஆல்ஃபா மைனஸ் இந்த ஆல்ஃபா உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 10 ஆல்ஃபா மைனஸ் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. விச் எம்ப்ளைஸ் இதிலிருந்து 10 ஆல்ஃபா மைனஸ் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதிலிருந்து -3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஆல்ஃபா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0.
இந்த எப்பவுமே ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ சைனை சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்போ ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி மாறுனா 3 ஆல்ஃபா ஸ்கொயர் minus 10 alpha plus 3 equal to 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணுமா. ஸோ அப்போ ஆல்ஃபா ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 3s are 9. ஸோ அப்போ என்ன கான்ஸ்டன்ட் டேர்மை எடுத்து எழுதிக்கணும். 3 3s are 9. அதுக்கடுத்து ஆல்ஃபாவுடைய கோஎஃபிஷியன்ட் -10 அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், இப்போ இந்த -10 இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணால் -10 வரணும். அப்போ -1 -9 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு +9 வரும். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு -10 வரும். சரிங்களா. ஸோ அப்போ என்ன, அப்போ 1 ஆல்ஃபா -1 ஆல்ஃபா -9 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 3 ஆல்ஃபா ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பை 3 ஆல்ஃபா ஸ்கொயர். அதேமாதிரி இங்கேயும் 3 ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ அப்போ டிவைட் பண்ணனா இந்த ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் இந்த ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டர் எனக்கு என்ன இருக்குன்னா 3 ஆல்ஃபா. இப்போ ஃபேக்டராக எப்படி எழுதணும்னா 3 ஆல்ஃபா -1. அதே மாதிரி இங்கேயும் 3யும் 9யும் கேன்சல் பண்ணுறேன். இப்போ கேன்சல் பண்ணால் நியூமரேட்டரில் எனக்கு வந்து 3 வரும். 3 3s are 9 -3. அதேமாதிரி இந்த ஆல்ஃபா ஸ்கொயரும் இந்த ஆல்ஃபா ஸ்கொயரும் கேன்சல் பண்ணுறேன். அப்போ டினாமினேட்டரில் எப்படி வருதுன்னா டினாமினேட்டரில் ஆல்ஃபா வருது. அப்போ இது எப்படி நான் ஃபேக்டர் ஃபார்மேட்டில் எழுதுறேன்னா, அதாவது 3 நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இங்கே வந்து 3 ஆல்ஃபா இருக்குது. அப்போ 3 ஆல்ஃபா -1. அதே மாதிரி இங்கே வந்து செகண்ட் டேர்மில் இங்கே வந்து டினாமினேட்டரில் ஆல்ஃபா இருக்குது. அப்போ ஆல்ஃபா -3ன்னு இருக்குது. சரிங்களா. இதுதான் ஃபேக்டர். இந்த ரெண்டு ஃபேக்டர் இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். ஸோ இப்போ இங்கே 3 ஆல்ஃபா -1 இன்ட்டு ஆல்ஃபா -3 ஈக்குவல் டு 0. இப்போ ஒவ்வொரு ஃபேக்டருமே ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 3 ஆல்ஃபா -1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஆல்ஃபா -3 ஈக்குவல் டு 0. சரிங்களா. அப்போ 3 ஆல்ஃபா -1 ஈக்குவல் டு 0னா அப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இந்த -1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா +1 மாறிடும். அதே மாதிரி இங்கேயும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஆல்ஃபா மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். அப்போ 1/3. அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. இப்போ வந்து ஆல்ஃபா வேல்யூ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்ஃபா பீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 பீட்டா ஈக்குவல் டு, அதாவது சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 இன் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. ஆல்ஃபா பீட்டாவில் போய்ட்டு ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறினா 3 பீட்டா ஈக்குவல் டு 1, அதாவது பீட்டா ஈக்குவல் டு 1/3ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, பீட்டா ஈக்குவல் டு 1/3, காமா ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூஸுமே ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அதாவது கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. சால்வ் த கிவன் ஈக்குவேஷனை கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்தேன்னா ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய வேல்யூவை நான் எடுத்து என்னது சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 5th ப்ராப்ளம். ஃபைண்ட் த sum of squares of roots of the equation 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 equal to 0. So find the sum of squares of roots of the equation. So இதனுடைய sum of the square of the roots உடைய வேல்யூ கேட்குறாங்க. இந்த given equation உடைய sum of the square of the roots அதனுடைய வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யறனா, இது ஃபஸ்ட்டு வந்து கிவன் ஈக்குவேஷன் வந்து என்னுடைய டிகிரி வந்து 4. அப்போ டிகிரி 4 இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு எத்தனை ரூட் இருக்குன்னா 4 ரூட்ஸ் இருக்கும். அப்போ என்ன 4 ரூட்ஸ் இருக்குன்னா அந்த ரூட்டை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ லெட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா பி த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன்.
2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 equal to 0 னு எடுத்துக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறேன்னா x power 4 உடைய கோஎஃபிஷியன்ட்டை a னு எடுத்துட்டேன். a equal to 2. அதே மாதிரி x cube உடைய கோஎஃபிஷியன்ட் -8, அது வந்து b equal to -8 னு எடுத்துக்கிட்டேன். x square உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 6, அது வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா c equal to 6. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா that means இங்கே x டேர்ம் இல்லை, ஆக்சுவலாக அது வந்து டி எக்ஸ் டேர்ம் இல்லாட்டலாம் அது ஜீரோன்னு எடுத்துக்கணும். அது வந்து டி டேர்ம் எடுத்து, அதாவது 0x எடுத்துக்கணும். நம்ம அந்த டேர்ம் இல்லைன்னா 0x. சரிங்க, அப்போ 0xனா எக்ஸோட டேர்ம் வந்து டி, அப்போ டி ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஈன்னு எடுத்துக்கணும், இ ஈக்குவல் டு -3. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் சமேஷன் 1 ஆல்ஃபா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா, அதனுடைய ஃபார்மில் வந்து -b/a. இப்போ b உடைய வேல்யூ வந்து -8, a உடைய வேல்யூ வந்து 2. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து -8/2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். 8/2னா 4. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு 4. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சமேஷன் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ சமேஷன் 2 ஆல்ஃபா பீட்டானா ஸோ இப்போ ரெண்டு ரூட்டாக எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா ஈக்குவல் டு c/a. c/aனா அதாவது c உடைய வேல்யூ வந்து 6, a உடைய வேல்யூ வந்து இங்கே வந்து 2. ஸோ அப்போ 6/2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 3 2s are 6, அப்போ நியூமரேட்டரில் 3 வரும். அப்போ ஈக்குவல் டு 3. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே a plus b plus c plus d whole square equal to a square plus b square plus c square plus d. இதனுடைய எக்ஸ்பான்ஷன் இதான். இப்போ a plus b plus c plus d whole squareனா a square plus b square plus c square plus d square plus 2 into ab plus ac plus ad plus bc plus bd plus cd. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், find the sum of the square of the roots of the equation. ஸோ sum of the square of the rootsனா அதாவது சம் ஆஃப் த ஸ்கொயர்னா இங்கே வந்து ரூட்ஸ் தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா தான் ரூட். ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர்னு வரும். அதே சம் ஆஃப் த ஸ்கொயர்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயருடைய ஆன்சர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன்னா அப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c ப்ளஸ் d ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எனக்கு வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸாக மாறிடும். ஸோ அப்போ இதுலேருந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படியே இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துக்கணும். இங்கே ஏபிசிடிக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா that means alpha plus beta plus gamma plus delta whole square minus 2 into alpha beta plus gamma alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta. சரியா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவுடைய ஆன்சர் வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா பீட்டா காமா பீட்டா டெல்டா பீட்டா காமா டெல்டா, இதனுடைய ஆன்சர் வந்து 3. 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3. ஸோ அப்போ வந்து 16 மைனஸ் 6 ஈக்குவல் டு 10. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. இதான் இதனுடைய ஆன்சர். கொஷின்ஸ் இதான் கேட்குறாங்க கொஷினில். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ்னால் இதான். சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ்னால் இதான். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. ஃபஸ்ட்டு ரூட்னா நமக்கு என்னென்னு தெரியும். ரூட்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர். சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா ஸ்கொயர், அதாவது இதான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். இதான் சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்லாம் பார்த்தோமோ அதை நீட்டாக நோட்டில் சால்வ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 தடவை சால்வ் பண்ணி பாருங்கள். We complete the class.